இந்த பணியை இவர்தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அதான் என்னுடைய தாரக மந்திரம். நான் வந்து ஒரு சைக்கிளில் போய் பேப்பர் போட்டவன், பிஎஸ்சி பட்டதாரி. சைக்கிளில் போய் பேப்பர் போட்டேன். எனக்கு வந்து ஸ்பேர் டைம் இருந்தது, நிறையா இருந்தது. ஒரு சைக்கிள், ஹீரோ சைக்கிளுக்கு வந்து அந்த சைக்கிள் பாட்டாக கைண்டு தான் வரும். அதை ஃபிட்டராக இருந்திருக்கேன். அப்புறம் வந்து ரிப்போர்ட்டராக இருந்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிலும் நாம் செய்யலாம் என்ற ஊக்கமும் தாக்கமும் இருந்தால் வெற்றி அடையலாம். அந்த முயற்சிக்கு நம் இளைஞர்கள் வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு டேபிள் தொடச்சா கூட தப்பு கிடையாது. எந்த ஒரு தொழிலும் நீங்கள் செய்யும் போது அது நியாயமாக உங்கள் மனசிற்கு பிடித்த வேலையாக இருந்தால் அது உங்களுக்காக, உங்களுடைய பொருளாதார உயர்வுக்காக நீங்கள் போராடுறீங்க இல்லையா, அதை பற்றி நீங்கள் இழிவாகவே நினைக்க வேண்டாம். ஆனால் என்ன ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு சொல்லலாம் பரவாயில்ல, டீ சப்ளையராக சொன்னால் கூட நான் ஒர்க் பண்ணுவேன். தட் இஸ் வாட் ஐ ஹவ் பீன். அந்த ஹார்ட் ஒர்க் இஸ் வாட் இஸ் சி இன் சரத்குமார். சிறப்பான நாளை வேண்டுமென்றால் நேற்றை விட இன்னும் அதிகம் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர், போர் தொழில் கண்டவர். இவரின் எளிமை தன்மைதான் சுப்ரீம் ஸ்டாராக இந்த பூமியை சுற்ற வைக்கிறது. விமர்சனமானாலும் வெற்றியானாலும் ரசித்தே சிரித்தே கடப்பவர். காலையில் ஹிட்லிஸ்ட் விழா, மாலையில் தலைமைச் செயலகம் விழா. இப்போதும் எப்போதும் நம்முடைய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களை உங்கள் முன் பேச வைக்கிறோம். மேடம் வந்திருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பேசணும் முன்னே சொல்லிட்டாங்க. அதனால நான் பார்த்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் சார். ஸ்கிரிப்டை பார்த்து பேச பண்ணாங்களா, என்ன பார்த்து பேச சொன்னாங்களா? அதை கிளாரிட்டியாக சொல்லணும். எதை சொன்னாலும். அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், இந்த மேடையில் வந்திருக்கும் கலை குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும், செல்போன் பிரியர்களுக்கும், அதுதான் இப்போ வந்து உலகத்தை ஆட்டி படைக்குது, அவர்கள் என்னுடைய வணக்கம். இங்கே வந்து நான் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பேசிக்கலி வசந்தபால் வந்து சொல்லும் போது ஒரு டோட்டல் இந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டும் இல்லை, அரசியல், வாழ்வியல் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அருமையாக சிறப்பாக பேசிட்டார். இதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் வேணா அவருடைய ஒர்க்கை பற்றி சொல்லணும் அவசியமும் கிடையாது. இட்ஸ் ரெப்யூட்டட் டைரக்டர். அந்த ஸ்கூல், இந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்காரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அண்ட் டெடிக்கேட்டட் பர்சன். அதை முதல்ல வசந்தபாலனை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா டெடிக்கேட்டட் பர்சன் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாருன்னு சொன்னோடனே ஐ நோ இட்ஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இங்கே பேசும்போது 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது மெனக்கடல் ஒன்று இருக்குது. இதில் when we start something, அது நினைச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். பட் அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போய் இன்னைக்கு வந்து கரை சேர்க்குன்றது பெரிய ஒரு வித்தை தான். அது நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து நல்ல பாம்பா பிறந்தா கூட படம் எடுக்க மாட்டேன். ஏன்னா அப்படி ஒரு கஷ்டமான ஒரு வேலை இது. இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஏதோ ஒரு பக்கம் வெளியே இருந்து பார்த்து பண்ணிடலாம் நினைக்கலாம். இட்ஸ் நாட் தட் ஈஸி. அதனால அது வந்து எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுறது, கெட்டிங் எவ்ரிபடி. இந்த சொன்ன மாதிரி கிருஷ்ணா பற்றி சொன்னார், கோவமே வராது மனிதன். இட் நீட்ஸ் தட் பேஷன்ஸ், பொறுமை தான். அந்த பொறுமை இருக்கணும் இதில். அந்த பொறுமை எப்படி வெற்றி பெறுவார்கள். அதாவது வசந்தபாலன் சொன்னது எல்லாமே அடங்கிருச்சு. நான் என்னெல்லாம் நினைச்சேனோ அதெல்லாம் அவரே சொல்லிட்டான்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே நோ எக்ஸாஜரேஷன் தேர். ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து அவர் நினைப்பதை செய்யணும். இந்த உலகத்தின் வாழ்வியலை வெளியே கொண்டு வரணும். ஆல் இண்டியாவை நான் டிராவல் பண்ணேன், ஆனால் இங்கே வந்து சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழகம் என்று சொல்லும் போது அது பெருமை தான். பெருமையான விஷயம். அப்படிதான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னும் டெவலப் ஆக வேண்டிய இடங்கள் பல இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இதை வந்து வெளியே கொண்டு வரணும். அரசியல்னா என்ன, அரசியலில் வந்து நுணுக்கங்கள் என்ன, மக்களுக்கு சேவை செய்யும் போது நடைமுறையில் வந்து சிக்கல்கள் என்ன, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. நான் கொஞ்சம் தான் அப்பப்போ வந்து ஆஃபீஸில் உட்காரும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன். அதோட வசந்தபாலன் பர்மிஷன் கொடுத்துட்டான்னு கேட்பேன். ஏன்னா ஐ டோன்ட் லைக் டு கோ இன் டு த ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன் என்றைக்குமே. ஏன்னா அவங்க ஒரு கிரியேட்டர். அவங்க என்ன நினச்சி யங் ப்ராடக்ட் வரும்போது தான் பார்க்கணும். அதுக்கு நான் ஏதாச்சும் கருத்து சொல்லிட்டு இருக்கிறதோ அதெல்லாம் தேவையும் கிடையாது. நாட் ஃபார் வசந்தபாலன். இங்கே டேலர் பார்த்தேன். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்துருக்கேன். இதில் வந்து ஐ ஷுட் அப்ரிஷியேட் ஜி. பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாரோட அதிகமான பொறுமை வந்து ஜிக்கு இருந்திருக்கு. really hats off Kaushik and Srijit. You really supported us a lot. ஏன்னா without your help I don't think you would have brought this project to such an extent. ஏன்னா அந்த மெனக்கடலில் எல்லாருடைய உழைப்பு. இந்த கதைக்களம் முதல்ல வந்த உடனேயே வசந்தபாலன் சார் வந்து கதையை சொல்லும் போதே, சரத் சார் நீங்கள் தான் சார் நடிக்கிறீங்க அப்படின்ட்டார். அப்புறம் அந்த கதையெல்லாம் கேட்டால் வேற ஒரு மாதிரியான கதை. அதுக்கு பண்ணால் பிரச்சனை வந்துடும் சொன்னாங்க இல்லையா. அப்படி என்ன சார் கதைன்னு உங்களுக்குலாம் செய்தியை நிறையா சொல்லிட்டாங்க எல்லாரும். எத்தனை கதை எடுத்திருப்பாங்க, யாரோட கதையை சொல்லியிருப்பாங்க, ஊரை விட்டு ஓடுற மாதிரி ஒரு கதையா, அப்படியே ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. அதனால பத்திரிகை சகோதரர்கள் அதை விட்டுட்டு தலைமைச் செயலகத்தை பற்றி எழுதுங்க.
ஏன்னா நீ வேற ஒரு செய்தியை பதிவு பண்ணிட்டே போனீங்கன்னா அப்புறம் தலைமைச் செயலகத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் போயிடும். அதனால் அது வந்து இன்னொரு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை எடுக்கலாம். இப்போ ஏன்னா வெளியே செட்டில் பண்ணிட்டு இங்கே வந்து அந்த படத்தை எடுத்து ஓடிக்கலாம். அதனால் இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ராதிகா அவர்கள் சொன்னது அவங்களோட விஷயம் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்னை பொறுத்த வரைக்கும். பிஹைண்ட் எவரி சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டாண்ட்ஸ் அ வுமன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு சின்ன நெருடல் வந்துருச்சு. 33% ஷேர் இப்படி பேசுகிறாங்கன்னா 50% கொடுத்தா என்ன பண்ணுவாங்க தெரியல. ஏன்னா அவங்க வந்து பெண்களுக்காக எழுதப்படுவதில்லை, மேல் டாமினேட்டட் சொசைட்டின்னு சொல்றீங்க. இட்ஸ் நாட் சோ எனிமோர். We are being dominated by women these days. நீங்க தப்பா வந்து சித்தரிச்சு கூடாது, இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது கதையெல்லாம். ஆமா, I am the boss of the house, I got my wife's permission to say so. மாதிரி தான் நடக்குது எல்லாரும் வீட்டையும், கதை அதுதான். அதனால அவங்கள மீறி ஒண்ணுமே நடக்காது. அதனால அது உண்மையை ஒத்துக்கணும் தைரியமா. அது எனக்கு அப்படிதான் இருக்கிறனால சொல்றேன் பாரதி. உங்க நிலைமை என் நிலைமையில ஒரே நிலைமை தான். அதெல்லாம் வந்து ஒத்துக்கணும். இங்க வந்து இந்த டீம் ரெடான் டீம் பத்தி சொல்லணும். பொறுமையின் உச்சம் எல்லாருமே. எந்த பொறுமை உச்சம், எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் கடைசியில் வந்து அது என்னுடைய டாக்டர் பூஜா வந்தாலும் சரி, பூஜாவோட முகத்தை தான் நீ பல பேர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முகமுடியை தான் சுற்றிட்டு இருக்கும். அது ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். சுபா அண்ட் கிருஷ்ணா, அந்த என்டையர் டீம் ஆஃப் ரெடான், ரைட்டும் காவிரிமணி அப்டவுன் எல்லாருமே ஒரு பல சோதனைகளை சந்திச்சிருக்கோம். இந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி வரும்னு எங்களுக்கு தெரியும். அதனால நிச்சயமா இந்த ப்ராடக்ட் எந்த விதத்திலையும் இதை வந்து இது மாதிரி போயிட்டு இருக்கு, நாளாயிடுச்சு, இது வந்து இதை குறைச்சிக்கலாமா அதை குறைச்சிக்கலாமா அந்த எண்ணம் வரல. ஆனால் எப்படியாச்சும் கொண்டு வந்து சேர்த்துன்ற வேண்டும் தான். இங்கே இருக்க எல்லாருக்கும் நான் பர்சனலாக ஃபோன் பண்ணேன்னா வித் 40 ஆண்டு கால பயணத்தில் 25 வயசாக இருந்தாலும் 40 ஆண்டு கால பயணம் என்னோடது. அதனால இளமையை சொன்னாங்க. அதனால இந்த பார்த்தீங்கன்னா வசந்தபாலன் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை, செக்கு கொடுத்தது மட்டும் சொன்னார். ஆனால் தேம்பி அழுகுது அவர் சொல்லலை. நான் தத்துரமா எடுத்திருந்தார் அந்த படத்தை. என் அண்ணனுடைய கதையை சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். ஷேரடி மட்டும் தான் நான் பேசல, நான் மேடம் பேசிட்டாங்க. சந்தான் பாரதி பேசிட்டேன். மற்ற ஆதித்யா மேனன் தொல்லை பிடிச்ச ஒரு மனுஷன், அவன் என் ஃப்ரெண்டு தான். அதனால தான் சொல்லிடுறேன். போத் ஆஃப் அஸ் வி டாக் அ லாட். அவன் வந்து ஒரு டைனமிக் பர்சன். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்ன பலன் பாலன் ரியலி சம்திங் அபவுட் ஆதித்யா மேனன் பட் மெனி பீப்புள் டூ நாட் நோ. ஆதித்யா மேனன் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா. அவன் he knows a lot. ஒரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தை ஆழமாக டீப்பா சிந்திச்சு செயல்படக்கூடிய மனுஷன் ஆதித்ய மேனன். ஐ திங்க் ஆதித்யா இஸ் ஆல்சோ டைரக்ட். அவ்வளவு விஷயங்கள், லாட் ஆஃப் ஸ்டஃப். அது வந்து அரசியலா இருக்கட்டும், நீ அமெரிக்காவில் வந்து இளையராயில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் கூட சொல்லுவார். ஒரு ஐ திங்க் இஸ் காட் தட் ரீடிங் ஹேபிட்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ஒரு சந்தோஷம். இதில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரா, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா, ரெடானோட டைரக்டர் ஆப்ரேஷன்ஸா, ஃபினான்ஸ் அட்வைசரா, இதெல்லாம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது சேலஞ்சிங் தான். அதுக்கு வந்து உண்மையில நான் வந்து இந்த டீமுக்கு ஹாப்பியாக இருக்கணும். டீமுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சோ மெனி இஷ்யூஸ் தே ஃபேஸ்ட். அது வந்து திரைமறைவில் நாங்கள் சந்திச்சிருந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் உட்காந்து இந்த ப்ராடக்ட் ஸ்கேன் அவுட் வெளியிடும் போது அதுதான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. நீங்கள் எல்லாரும் கௌஷிக்கும் சரி, ஸ்ரீஜித் நீங்கள் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஜீக்கு என்னோட நன்றி, வசந்தபாலன் அந்த என்டையர் டீம் அண்ட் ரெடான் அண்ட் பத்ரிகை செய்து கூட நம்ம எல்லாருக்கும் நன்றி. இந்த இதை வந்து எல்லாருக்கும் அப்படி சொல்லணும். நீங்கள் சிறந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய படம். இந்த அரசியல் அப்படின்னு சொன்னேன், இது எப்படி வந்து இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க தலைமைச் செயலகத்தை. தலைமைச் செயலகத்துக்கு போகிறதே கஷ்டம் இல்லையா? இல்லைங்க, பஸ்ஸு போகுது, ஆட்டோ போகுது, எல்லாம் போகுது. அது சொல்ல வந்தேன் நான். டிராஃபிக் நிறைய ஆகி போச்சு. இப்போ அடுத்த மாதிரி லேட்டாக வந்தேன் இல்லையா? டிராஃபிக் நிறையா இருக்கும்போது நிறைய பேர் டிராஃபிக்ல நிறைய பேர் ஒரே இடத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை பாட்டோ வரணும், பஸ் வரணும், கார் வரும், இதெல்லாம் வரும். ஸோ தலைமைச் செயலர் போகிற ரோடும் சரி, எந்த ரோடாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம். இந்த மெட்ரோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதை பற்றி சொல்லணும் நான். நீங்கள் வேற மாதிரி அந்த இடத்துக்கு போகிறது கஷ்டம், பல பேர் முயற்சி பண்ணுறாங்க. அப்படிலாம் நான் சொல்ல வரல. இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால நல்லபடியாக சிறப்பாக வந்து வசந்தபாலன் அவர்கள் இந்த கதையை நீங்கள் பண்ணிட்டே இருக்க பாலன். உங்களுடைய முயற்சி என்னைக்கு வெற்றி பெறும். ஒரு வெரி டெடிக்கேட்டட் பர்சன். பல இயக்குனர் சந்திச்சிருக்கேன். அதுவும் நான் வந்து பவித்ரனுடைய பாசறைன்னு கொஞ்சம் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன். அங்கே சங்கரன் சரி, வசந்தபாலன் சரி, பாலாஜி இருந்தாலும் சரி, எல்லாரும் நான் பயணிச்சிருக்கேன். உங்களுடைய பிளெஸிங்ஸ், பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், நல்ல திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, நல்ல கதையும் சொல்லி வெப் சீரிஸாக இருந்தாலும் சரி, அது தொலைக்காட்சி தொடராக இருந்தாலும் சரி,
உங்களுடைய ஊக்கமும் அந்த ஊக்கத்தின் மூலமாக மக்களிடம் ஏற்படுகிற தாக்கமும் சிறப்பாக இருந்தால் அனைத்தும் வெற்றி பெறும் என்று சொல்லிடுறேன். பிரகாஷ் முடிச்சுட்டு இருந்து ரொம்ப நன்றி. சச்சின் பேசும்போது தூங்கிடுவாரு, அப்ப புரிஞ்சுக்கணும் அவன் பேசுறது போர் அடிச்சிச்சுன்னு. நீ எல்லாம் போர் அடிக்காம இருந்தனால பிரகாஷ் முடிச்சிட்டு இருக்காரு. பிரகாஷ் முடிச்சிட்டு இருந்தாலும் இந்த படம் சிறப்புன்னு அர்த்தம். அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, அதாவது தொடர்ந்து இந்த 8 எபிசோட் பார்த்த பிறகும் உட்கார்ந்து இதை பத்தி பேசும்போது இதை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களை தூண்டியிருக்கிறது சொன்னால் அதற்கு ஜி, வசந்தபாலன், ராதிகா, ரடான் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். சரத் சார், நீங்க பேசுனது எங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சது சார். இப்போதே கேள்வி பதிலுக்கான நேரம். ராதிகா மேம், இந்த விமென்ஸ்க்கான பவர் பத்தி எல்லாம் சொன்னாங்கல்ல, அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேம். சரத் சார் சொன்னாங்கல்ல 50% கொடுத்தா இன்னும் என்னெல்லாம் ஆகும்னு சொன்னாங்களா, அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா ஆகாது. முதல்ல இந்த 33 கொடுக்கறதுக்கே இவ்வளவு முக்கியம், இவ்வளவு நாள் ஆச்சு கொடுக்கறதுக்கு. அதுக்கு 1008 கருத்து பேசினாங்க. பட் இல்லைன்னா விமன் ஆர் வெரி ஏபிள். இப்போ இருக்கிற எவ்வளோ விஷயங்கள் மாறி போயிருக்கு. விமன் ஹவ் சேஞ்ச்ட், இவால்வ்ட் அண்ட் க்ரோன். ஸோ டெஃபினட்டாக அவங்க சிறப்பாக செயல்பட முடியும். தேங்க்யூ மேம். ஆனால் சினிமாவில் மட்டும் அது வேற கதை. அவர் எப்படி பார்க்குறாரு பாருங்க. பட் சினிமாவில் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி. இருந்தாலும் அப்படி இருந்தோம் நாங்கள்லாம். இப்போ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வேறு வேறு பரிமாணத்தில் எழுதுறாங்கன்னா இட் இஸ் சேஞ்ச்ட். அந்த சேஞ்சை நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். மாற்றம் ஒன்று தான் உறுதியானது. அதனால அந்த மாற்றத்துக்கு நம்ம அது இன்னும் சிறப்பாக நம்ம செயல்படுத்தும். இட்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ மேம். நீங்க சரத் சார் நீங்க ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஆக்கினீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இல்லை, ஒரு கருத்து இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அதிகமாக கேள்வி பதில் நேரம்லாம் எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அவங்கள டயர்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் கவிதா, அது இது என்ன கேட்டீங்க நீங்கள்? ப்ரொடக்ஷன் மேனேஜரா? அதாவது அதை மட்டும் தான் நம்ம எல்லாருக்கும், இந்த இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல வேணும். இந்த பணியை இவர்தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அதான் என்னுடைய தாரக மந்திரம். நான் ஒரு சைக்கிளில் போய் பேப்பர் போட்டவன், பிஎஸ்சி பட்டதாரி. சைக்கிளில் போய் பேப்பர் போட்டேன். எனக்கு ஸ்பேர் டைம் இருந்தது, நிறையா இருந்தது. ஒரு சைக்கிள், ஹீரோ சைக்கிளுக்கு அந்த சைக்கிள் பாட்டாக கைண்டு தான் வரும். அதை ஃபிட்டராக இருந்திருக்கேன். அப்புறம் ரிப்போர்ட்டராக இருந்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிலும் நாம் செய்யலாம் என்ற ஊக்கமும் தாக்கமும் இருந்தால் வெற்றி அடையலாம். அந்த முயற்சிக்கு நம் இளைஞர்கள் வரணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு டேபிள் தொடச்சா கூட தப்பு கிடையாது. எந்த ஒரு தொழிலும் நீங்கள் செய்யும் போது அது நியாயமாக உங்கள் மனசிற்கு பிடித்த வேலையாக இருந்தால் அது உங்களுக்காக, உங்களுடைய பொருளாதார உயர்வுக்காக நீங்கள் போராடுறீங்க இல்லையா, அதை பற்றி நீங்கள் இழிவாகவே நினைக்க வேண்டாம். அதனால் என்ன ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு சொல்லலாம் பரவாயில்ல, டீ சப்ளையராக சொன்னால் கூட நான் ஒர்க் பண்ணுவேன். தட் இஸ் வாட் ஐ ஹவ் பீன். அந்த ஹார்ட் ஒர்க் இஸ் வாட் இஸ் சி இன் சரத்குமார். தேங்க்யூ சார். அதே மேடம், இது அரசியல் கதை மேடம். அரசியல் கதை நீங்களும் அரசியல்வாதியாக கேட்குறோம். பாலன் சார் சொன்னார் பீகார், ஜார்க்கண்ட்லாம் நம்மளை விட ரொம்ப பின்னால் இருக்குன்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 எம்எல்ஏ இருக்காங்க. அதில் வெறும் 12 பேர் தான் பெண் எம்எல்ஏ. 35 மினிஸ்டர் இருக்காங்க, வெறும் 2 பேர் தான் பெண் மினிஸ்டர். ஏன் அரசியல் மாத்திரம் பெண்கள் முன்னேற முடியல? அது யார் தடுக்கிறா சார்? அது தடுக்கிறது நிறைய பெண்கள் சில டைம் அப்படியே பின் வாங்கிடுறாங்க. அந்த சூழ்நிலையை பார்த்து ரொம்ப மனசை நம்ம வேற மாதிரி வச்சுக்கிட்டு, இல்லை இந்த நெகட்டிவிட்டி நமக்கு வரக்கூடாதுன்னு நினைச்ச பெண்கள் கண்டிப்பாக வரணும். இப்போ கூட வண்டியில் வரப்போகும்போது இவர் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார். யாரோ ஒருத்தர் எங்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசினதான்னு. என்ன பண்ணலான்னு நேராக போய் ஒரு பலார்னு ஒன்று அடிச்சுட்டு வந்துடலாங்க அப்படின்னு. நீ ஒன்றும் பேசாத, நீ பேசாமல் வான்னாரு. ஆனால் இட் இஸ் நம்ம இனிமேல் அந்த மாதிரி பதில் சொன்னாதான் நான் அவருக்கும் எனக்கும் அது ஒரு கருத்து வேறுபாடு போயிட்டு வரும். யாராவது தப்புனா நான் தப்புன்னு நான் சொல்லிடுவேன். அவர் சொல்ல மாட்டார், கொஞ்சம் பேசாம இரு அப்படிம்பாரு. பட் அதனால தான் பெண்கள் நிறைய பேர் பின்வாங்குறாங்க. பிகாஸ் இவ்வளோ என்ன மேக்சிமம், அதுவும் இந்த சினிமால இருந்து வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி நீங்க சினிமால இப்ப நீங்க எம்பியா நீங்க போட்டியிட்டீங்க, நடிப்பீங்களான்னு. நான் கேட்குற ஒரே இது, எந்த ஆம்பளை கிட்ட நீங்க இந்த கேள்வி கேட்பீங்களான்னு. ஏன்? அவங்க வேலை செஞ்சு அவங்க எம்பியா இருப்பாங்க, அவங்க எம்எல்ஏவா இருப்பாங்க, நாங்க இருக்க மாட்டோமா? இருப்போம், எல்லாமே செய்வோம். ஐ காட்
எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் என்னன்னுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் ஐம் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் தட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த நோஷனை ஃபைட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. வேலை செய்கிறத விட அதனால தான் நான் வந்து மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்களை ரொம்ப அட்மையர் பண்ணேன். பிகாஸ் ஷீ குட் பி பாதர்ட் அபவுட் எனிதிங். அவங்க என்ன நினைச்சாங்களோ அவங்க அதை தான் செஞ்சாங்க தவிர ஷீ டிட் கிவ் அ டேம். ஐ லைக் தட். வசந்தபாலன் சார். சொல்லுங்கள் சார். சார் ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு 3 கண்டெய்னர் வந்தது. அதில் ஒரு கண்டெய்னர் காணும்னு சொல்லி பல வருஷமாக தேடிட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்துலேயும் அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் நியூஸ் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஃபுல்லாகவே வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்து எடுத்திருக்கீங்களா? ஏன்னா அதில் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரி காமிச்சிருக்கீங்க பெரிய அளவுக்கு. ஸோ எல்லாருமே ரிலேட்டிவ் ஆகுறாங்க. நம்ம தமிழ்நாட்டு சார்ந்தது இந்த ஸ்டோரியா அந்த கண்டெய்னர் எல்லாமே? முழுக்க அந்த கதை வந்து புனைவு சார். கதையில் இருக்க எல்லாமே புனைவு. அது எதுக்குமே நீங்கள் ஒரு அர்த்தம் கற்பிக்காமீங்க. அப்போ தான் சேஃபாக நாங்கள் வந்து வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகும் நடக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயம், ஷாஜி சார் பேசல. ஒரு 2 வார்த்தைகள், ஒரே ஒரு செகண்ட். ஷாஜி சார் மட்டும் பேசல, ஒரு சில வார்த்தைகள். இல்லை, இவ்வளவு எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் என்ன பேசணும்னே தெரியல. பாலன் ரொம்ப பயங்கரமா பேசினாரு. இது நான் பாலனோட பேச்சு கேட்டபோது ஒரே விஷயம் தான் நினைச்சேன். இது நாங்க ஷார்ட் முடியும் போது இது இவர் சொல்லி இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எதுவுமே வார்த்தை பேச மாட்டார் அவரு. இப்ப இவ்வளவு பேசுறாரு, சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு 8 நாள் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா படம் நீங்க பாத்தீங்க, நாங்க பெரும்பாலும் நாங்க யாருமே பார்க்கல இதை. ஸோ உங்களுக்கு தெரியும் கண்டென்ட் என்னன்னு. பேக் ஆஃப் மேக்கிங்ல நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு 8 நாள் சொல்லி அது 3 நாள்ல நாங்க முடிக்க வேண்டியதாயிருச்சு. ஸோ வாட் எவர் யூ see of me in this movie is 3 நாள் ஒர்க் தான். பட் இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் ஒர்க் நான் சொல்லுவேன். என்னுடைய இப்போ பாலனுக்கு ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ், ராடானுக்கு ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ், எனக்கும் ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். நான் சினிமாவுக்கு வெளியே எதுவும் பண்ணதில்லை. இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியுது. சரஸ்தா சொன்ன மாதிரி நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்துது இந்த ப்ரெஸ் மீட்டுக்கும் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு நிறைய பேர் கூட காம்பினேஷன் இல்லை. சந்தான பாரதி சார் கூட இருந்தது காம்பினேஷன், வைஜி மகேந்திரன் சாரோட காம்பினேஷன் இருந்தது, நமோ நாராயண கூட காம்பினேஷன் இருந்தது. பட் நிறைய பேர் நாங்கள் பார்த்ததே இல்லை இந்த சீரீஸில். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. சரத் சார், ராதிகா மேம், கவிதா பாரதி, சந்தான பாரதி சார், வைடாங்கல் ரவி, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபேபுலஸ் ஒர்க். ஐ திங்க் யூ ஆர் லைக் த சீரீஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மொத்த எபிசோடையும் பார்த்து ரசிச்ச உங்கள் அனைவருக்கும் நன்றி. இப்போது தலைமைச் செயலகம் ஒரு குரூப் போட்டோ. கீழே இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படியே கொஞ்சம் மேல வந்துருங்க. சார் ஒரு குரூப் பிக்சர் இல்ல குரூப் பிக்சர் முடிஞ்சிட்டோம். ஒரே ஒரு குரூப் மட்டும் குரூப் போட்டோ இல்ல சார். சார் அவங்க டைம் ஆயிடுச்சுன்னு முடிக்க சொல்றாங்க. இந்த மூணா சண்டை போட்டிருக்காருல, அவர்கிட்ட போய்க்க சொல்லுங்க. கொஸ்டின் ஆன்சரை கட் பண்ணிட்டாங்க, போதும் முடிக்க சொல்லுங்க. புதிய நானே பேப்பர் போறேன். சரியா நான் இழுக்கவே இல்லைண்ணே.